Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket, the women's cricket பாப்போமா India Australia thrashed and reached final World Cup semi-final நடந்தது நேற்று. அதை பற்றி என்னன்னு பார்ப்போம். பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் பை இந்தியன் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அவங்க தான் ஹையஸ்ட்டு பிளேயர் ஆஃப் த மேட்ச் வேறு பிரமாதமாக விளையாண்டாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க சார் உமன் கிரிக்கெட்லாம் பேச மாட்டீங்களான்னு. நிறைய பேசியிருக்கோம், நீங்கள் தான் பார்த்ததில்ல. ஸ்மிருதி மந்தானா பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஹர்மன் பிரீத் கவுர் ஆகட்டும், உமன் பிரீமியர் லீக் நடந்தது இல்லையா, மும்பை இந்தியன்ஸு, ஆர்சிபி இது. அதுக்கு முன்னாடி மித்தாலி ராஜ் நம்ம தமிழ் பொண்ணு பண்ண பர்ஃபார்மன்ஸு, வேதா கிருஷ்ணமூர்த்தி, ஜூலம் கோஸ்வாமி. நீங்கள் தான் யாரும் பார்க்கறதில்ல. 3800 வீடியோவில் எப்படி ஒரு 200 உமன் கிரிக்கெட் வீடியோ இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி பார்த்து நிறைய பேர் பார்த்து தானே நிறைய பேச தோணும். இந்த வேர்ல்ட் கப்பே இதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச் பேசுகிறேன் நான். பிகாஸ் இட்ஸ் அ பிக் மேட்ச்சு. வியூஸ் போதோ இல்லையோ நம்ம கடமையாக கரெக்டாக செய்வோம். கபடி வேறு பேரில் போயிட்டு இருந்தது. அண்ட் இந்தியா 338 சேஸ் பண்ண, ஆஸ்திரேலியா 338 ஆல் அவுட் லாஸ்ட்டில். இந்தியா 341 ஃபார் 5, 1/5 விக்கெட்ஸ். ரெக்கார்ட் சேஸ் தான் இது. பிக் பூஸ்ட் ஃபார் உமன் கிரிக்கெட் சொல்லணும் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அண்ட் ஹையஸ்ட் டோட்டல் டு சேஸ் இன் ஒன் டே இன்டர்நேஷனல். இது ரெக்கார்டு வேறு அந்த 338. க்ரௌடு வேறு, அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மும்பையில் நடந்தது. 34,650 பேர் அஃபிஷியலாக க்ரௌடு. அத்தனை பேர் வந்து பார்த்துருக்காங்கன்னா உமன் கிரிக்கெட் இஸ் க்ரோயிங். பீப்புள் ஆர் அப்ரிஷியேட்டிங் குட் ஒர்க். நம்மளும் நீங்களும் நிறையா அப்ரிஷியேட் பண்ணி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேச முடியும் நல்ல உமன் கிரிக்கெட்டை பற்றி. ரைட். அண்ட் உமன் கிரிக்கெட் பொதுவாகவே அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணல. இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் தான் நிறையா இருந்ததை தவிர டாப் கிளாஸுக்கு இந்தியன் உமனை சொல்கிறேன் பர்ஃபார்மன்ஸு 3 வாட்டி. இது 3வது வேர்ல்ட் கப் ஃபைனல். இதுக்கு முன்னாடி 2017 போனாங்க ஃபைனலு. இங்கிலாண்டை தோத்துட்டாங்க 9 ரனில். மித்தாலி ராஜ் தான் அதில் கேப்டன். அதில் வந்து ஸ்மிருதி மந்தானா, தீப்தி சர்மா, ஹர்மன் பிரீத் கவுர், இன்னைக்கு விளாண்டவங்க, நேற்று விளாண்டவங்க, அந்த 3 பேர் அதில் இருந்தாங்க. மித்தாலி ராஜ் ரிட்டையர் ஆகிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஃபைனல் போனது 2005, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி. லாஸ்ட் ஆஸ்திரேலியா 98 ரனில் தோத்துட்டோம். ஆமாம், 117 ரனில் ஆல் அவுட் ஆகிட்டோம். அவங்க 200 மேலே எடுத்தாங்க ஆஸ்திரேலியா. அதெல்லாம் பாஸ்ட்டு. இதான் ஃபஸ்ட் டைம் இங்கிலாண்டோ ஆஸ்திரேலியோ இல்லாத ஃபைனல் நடக்க போகுது. ஆமாம், ஏன்னா ஃபஸ்ட்டு செமிஃபைனலில் சவுத் ஆஃப்ரிக்கா டிஃபீட்டட் இங்கிலாந்து. ஃபஸ்ட்டு செமிஃபைனல் டிஃபீட் பண்ணிட்டு அவங்க ஃபைனலுக்கு வந்தாங்க. இப்போ இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது. சவுத் ஆஃப்ரிக்கா கிரிக்கெட்டும் மேலே வருது. பவுமா யார் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். வேர்ல்டு டச் சாம்பியன்ஷிப் அவங்க தான் ஜெயிச்சாங்க. ஐசிசி ஃபைனல் நம்ம 2 வாட்டி போய் தோத்துட்டு வந்துட்டோம் ஃபைனலில். டெஸ்ட் ஃபைனல் சொல்கிறேன். நார்மல் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பேட்டிங் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க தான் ஃபோப் லிஷ்ஃபீல்டு, லெஃப்ட் ஹேண்டர். அவங்க பிரமாதமாக, அவங்க ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மேத்யூ வேட் மாதிரி விளையாடுவாங்க. 119 அடிச்சாங்க அவங்க. அப்புறம் அவங்களோட ஆல்ரவுண்டர் எல்சா பெரி 77, ஆஷ்லி கார்னர் 63. அவங்க விக்கெட் கீப்பர் வந்து விக்கெட் கீப்பர் கேப்டன் ரெண்டுமே அலிஷா ஹீலி அவங்க தான். சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாங்க. அவங்களும் பயங்கரமான அட்டாக்கிங் பிளேயர் தான். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், அவங்க மிச்சல் ஸ்டார்க்கில் அவங்க ஒய்ஃப், அவங்க ஃபாஸ்ட் பாலர் பொருள். அவர் நெட்ஸ்லாம் அவர் தான் போலிங் போடுவார் அவருக்கு எப்போதுமே. அலிஷா ஹீலி வெரி குட் பிளேயர். இன்னைக்கு சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாங்க. அண்ட் இந்தியா லாஸ்ட்டில் வந்து பிரமாதமாக போலிங் போட்டு தே புல்டு பேக். லாஸ்ட் 8 விக்கெட்டு 118 ரனில் அவுட் ஆகிடுச்சு. இல்லைனா 360 வரைக்கும் போயிருக்கும் ஸ்கோர். 360 ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே இந்த ரன் சேஸ்லேயே ஜெமிமாவோட கேட்சை 2 வாட்டி விட்டாங்க. 82ல் இருக்கும்போது அலிஷா ஹீலி ஒரு கேட்ச் விட்டாங்க. அப்போ வந்து 130 ரன் வேணும் 106 பாலில் இந்தியாவுக்கு. அதே மாதிரி 106 ரன் இருக்கும்போது தஹிலா மெக்ராத் அவங்க ஒரு கேட்சை விட்டாங்க. 2 சான்ஸ் கிடச்சிது. பட் இது வரைக்கும் பேசப்பட்டது கிரிக்கெட்டில் நீங்கள் ஜாஸ்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹர்மன் பிரீத் கவுரும் ஸ்மிருதி மந்தானா வந்து நிறைய பேசியிருப்பாங்க. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் இருப்பாங்க. சம்டைம் 1 டவுனு, சம்டைம் நம்பர் 5, நம்பர் 6 இப்படி பேட்டிங் ஆர்டர் போவோம். திஸ் இஸ் த மேஜர் அட்டென்ஷன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. எல்லா கிரிக்கெட்டர்ஸ் ஆகட்டும், ஃபேன்ஸ் ஆகட்டும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கண்ணிலே வந்துச்சு பேசும்போது. பிரமாதமாக இருந்தது அவங்களோட இன்னிங்ஸு. அவங்களும் ஹர்மன் பிரீத் கவுர் கேப்டன்ஸ் நாக் பண்ணாங்க. ஏன்னா சேசிங் 339 ஹோப் விடாமல் விளையாண்டாங்க பார்த்தீங்களா. ஹியூஜ் ரன் சேஸ் இது. அண்ட் ஷஃபாலி வர்மா 10 ரன்லேயே அவுட் ஆகிட்டாங்க. ஸ்மிருதி மந்தானா 24 அவுட் ஆகிட்டாங்க. 59 ஃபார் 2 இந்தியா. தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் தான் 167 ரன். அதில் ஹர்மன் பிரீத் கவுர் 89. அண்ட் எண்டு மேட்ச் முடியும் போது ஜெமிமா 127 நாட் அவுட் ஆஃப் 134 பால்ஸ், 16 4. ஒரு 2 நிறுத்தி வைக்கிறது இல்லாமல் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் ஆகட்டும், 6 ரன் வேணும் எவ்ரி ஓவர். ரொட்டேட் பண்ணிட்டு வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. 5th விக்கெட்லேயே 46 ரன்ஸ் வித் ரீச்சா கோஷ் விக்கெட் கீப்பர். அவங்களும் வெரி அட்டாக்கிங் விக்கெட் கீப்பர். 26 ரன் அடிச்சாங்க. ஹர்மன் பிரீத் கவுர் ட்ரீட் டு வாட்ச். அவங்களாம் டச்சில் இருக்கும்போது பார்க்கணுமே, பிரமாதமாக இருக்கும். விராட் கோலி மாதிரி விளையாடுவாங்க. ஓவர் எக்ஸ்ட்ரா கவர் இன்சைட் அவுட் ஷாட் விளையாண்டாங்க. தஹிலா மெக்ராத் 6 ஓவர் எக்ஸ்ட்ரா கவரில். அந்த ஷாட் விளையாடுறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் டச்சு மிஸ் ஆச்சுன்னா கூட ஸ்டம்ப் ஆகிடுவீங்க. இன்சைட் அவுட் ஷாட் ரொம்ப பிரமாதமாக. விராட் கோலி ரொம்ப நல்லா விளையாடுவார். அதுக்கு முன்னாடி மொஹிந்தர் அமர்நாத் அண்ட் அட்டபட்டுன்னு ஒருத்தர் இருந்தார், ஜெயவர்தன், இவங்களும் இந்த ஷாட் நல்லா இருக்காங்க. அது என்ன, அடுத்த ஓவரில் ஹியூஜ் 6 ஓவர் மிட் விக்கெட்டை அடித்தாங்க ஹர்மன் பிரீத் கவுர் கார்னரை. ஸோ ரன் ரேட்டு ஈக்குவல் ஆச்சு. அண்ட் அவங்க பேட்டிங் பண்ணும்போது தீப்தி சர்மா அவங்க ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் 2 விக்கெட் எடுத்தாங்க. 2 ஃபார் 73. அப்புறம் ஸ்ரீ சரணின்னு ஒரு புது பவுலர், அவங்க லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் 2 ஃபார் 49. அவங்க தான் அவங்களை கண்டெயின் பண்ணது. நடுவில் 15 நிமிஷம் மழையினால வர நின்றுச்சு. பட் ஸ்டில்
டீப் லாங் ஆஃபை வச்சு தான் அவங்கள அவுட் பண்ணாங்க அந்த ஓப்பனரை. தீப்தி சர்மாவோட இன்னிங்ஸு, ரிச்சா கோஷ் இன்னிங்ஸு வெரி வெரி வைட்டல். ரன் அவுட் ஆகிட்டாங்க தீப்தி சர்மா 17 பால்ல 24, ஸ்ட்ரைக் ரேட் 141. அதே மாதிரி ரிச்சா கோஷ் 16 பால்ல 26, 2 4 2 6, 16 பால்ல ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 162. இதெல்லாம் வெரி வெரி க்ரூஷியல் சின்ன பார்ட்னர்ஷிப். கிரேட்டஸ்ட் ஒன் டே இன்டர்நேஷனல் செஞ்சுரி இன் உமன்ஸ் கிரிக்கெட் சொல்லலாம், கிரேட்டஸ்ட் ரன் சேஸ் இன் உமன் கிரிக்கெட். எப்படி வேணால் புகழ்ந்துட்டே போகலாம் நம்ம இந்தியன் டீமை. அண்ட் கிம் கார்த்ன்றவங்க அவங்க ரைட் ஆம் பாஸ் பாலில் 2 விக்கெட் எடுத்தாங்க ஃபார் 46. அனபெல் சதர்லேண்ட், ஆமாம், அவங்களும் ரைட் ஆம் பாஸ் பால், அவங்க 2 விக்கெட் எடுத்தாங்க 69 ரன்ஸில். அண்ட் 77 பால்லே 100 அடிச்சாங்க அந்த லிச்ஃபீல்டு என்ற ஆஸ்திரேலியன், யங்கஸ்ட் ஆஸ்திரேலியன் ஓப்பனர் டு ஸ்கோர் 100. ஆஸ்திரேலியா டிஃபெண்டிங் சாம்பியன் வேறு, அதுவும் இல்லாமல் 7 டைம் கப்பு ஜெயிச்சிருக்காங்க இது வரைக்கும். அன்பீட்டன் 16 மேட்ச் ஸ்ட்ரீக்குங்க. 2022 வேர்ல்டு கப்லேருந்து இன்னைக்கு நேற்று தோத்த வரைக்கும் 16 மேட்ச் வேர்ல்டு கப்பில் தோக்காமே வந்தாங்க அவங்க. ஒரு காலத்தில் அப்படி தான் ரிக்கி பாண்டிங் இதில் நடந்தது 2003, 7லலாம், 2003 and 7ல். அதே மாதிரி இதில் வந்து 16 மேட்ச் லைனாக ஜெயிச்சுட்டு வந்தது. இப்போ இந்தியா அவங்க ஸ்ட்ரீக் உடைச்சாங்க. நிறைய ரெக்கார்டு வர வச்சுட்டாங்க இதில், கடகடன்னு சொல்லிடுற சில ரெக்கார்டை. பவர் பிளேயில் ஆஸ்திரேலியா 72 for 1, இந்தியா 60 for 2. எங்கே தேர போகிறாங்கன்னு கண்டிப்பாக எல்லாருமே நினச்சிருப்பாங்க. பட் ஜெமேமோட இன்னிங்ஸ், ஃப்ளூயண்ட் இன்னிங்ஸு, அவங்க விளையாட்ட ஸ்டைல் ஆகட்டும், ஃபிட்னஸ், 50 ஓவர் ஃபீல் பண்ணி 50 ஓவர் பேட்டிங் பண்ணணும். 100 ஓவர் உள்ளே இருக்காங்க. இங்கெல்லாம் 4 ஓவர் போட்டு முட்டி வலிக்கின்னு வந்து உட்காந்துடுறாங்க. இப்போல்லாம் உங்களுக்கு தெரியும், சில பேர்லாம் ஆல்ரவுண்டர்பாங்க, வந்து உட்காந்துருவார், அவர் விளையாட மாட்டாங்க டெஸ்ட்டு அது இதெல்லாம். யாரை சொல்கிறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எனிவே இது சொல்லும் போது இது கூட சொல்லிடுறேன். இன்றைக்கி செகண்ட் T20 நடந்த இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மென்னு இந்தியா தோத்துருச்சு. ஆமாம், இந்தியா தோத்துருச்சு. என்னையா சொல்கிறேன் அப்படின்லாம் பதறாதீங்க. 125 ஆல் அவுட் ஆகிட்டாங்க இந்தியா 20 ஓவரில். அவங்க 126 for 6, அதுவும் 13 ஓவரில் அடிச்சிட்டாங்க டமால் டிமில்ட்டுன்னு. பும்ரா விளையாண்டார், ஒன் டே விளையாடல, இது விளையாட T20 ஸ்பெஷலிஸ்ட் போயிருக்கு அவர். இப்போ பும்ரா ஐபிஎல்ல வேறு வரணும்ல. ஸோ பும்ரா 2 for 26, வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டும், குல்தீப் யாதவ் 2 விக்கெட் எடுத்தாங்க. மென்ஸ் கிரிக்கெட் டக்குன்னு அப்படியே சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் T20 தான் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. இந்தியா பேருக்கு ஆஸ்திரேலியா உமன் ரெக்கார்டுக்கு வந்துடும். ஐஎஸ் சக்ஸஸ்ஃபுல் சேஸ் இது ஹிஸ்ட்ரியிலேயே 338. இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா தான் சேஸ் பண்ணியிருக்கு 331 அகேன்ஸ்ட் இந்தியா. 330 ஆல்ரெடி. ரொம்ப காலம்லாம் இல்லை, இதே டோர்னமெண்ட்டில் தான் 20 நாள் முன்னாடி அக்டோபர் 12 இதே டோர்னமெண்ட்டில். அதில் அலிஷா ஹீலி, இப்போ சொன்னாலே மலையா மிச்சர் ஸ்டார்க் வைஃப், விக்கெட் கீப்பர், அவங்க 142 எடுத்தாங்க அந்த மேட்ச்சில். இந்தியா 330 எடுத்து தோத்தாங்க. அது ஹைலைட்லாம் இருக்க தேடி பாருங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் 300+ சேஸ் ஆகிருக்கு ஓடிஐ வேர்ல்டு கப் நாக் அவுட் மேட்ச்சில், மென் அண்ட் உமன் ரெண்டுமே சேர்த்து. நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இத்தனை வேர்ல்டு கப்பில் என்றைக்குமே 300 ரன் சேஸ் பண்ணதில்லை வேர்ல்டு கப் நாக் அவுட் மேலே. குரூப்பை விட்டுருங்க, நாக் அவுட்டில் சொல்கிறேன், குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், அதில். அதே மாதிரி 679 ரன் 2 இன்னிங்ஸும் கம்பைன் பண்ணி, அதான் ஹையஸ்ட் ஃபார் உமன் இன் வேர்ல்டு கப் கிரிக்கெட்டில். இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 678 ரன் இங்கிலாந்து அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா விளையாண்டாங்க. உமன் தான் சொல்கிறேன். அது பிரிஸ்டலில் நடந்தது 2017 வேர்ல்டு கப்பு. பாப்பா ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்குதுன்னு. சவுத் ஆஃப்ரிக்கா ஈஸியாக எடுத்துக்க முடியாது, இந்தியா சாதனை எடுத்துகிட்டு வருவோம். இப்போ பிகேஎல் பற்றி நிறைய விஷயங்கள் வரும். எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். நீங்கள் என்ன நினைக்கிற இந்த இன்னிங்ஸை பற்றி பார்த்தீங்களா? என்ன நிறைய பேர் வீடியோ போடுங்கன்னு போட்டாச்சு, பார்க்குறேன். ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேர் நிறைய இருக்குது விஷயம் பேசுறதுக்கு உமன் கிரிக்கெட்டை பற்றி. இதே சேனலுக்கு தேடி பாருங்கள், நிறைய பேச்சிருக்கு. ஹர்மன்பிரீத் கௌருக்கு தனி வீடியோ, ஸ்மிருதி மந்தானா, மித்தாலி ராஜ், இவங்களை அர்லியோன் டியோல், அவங்க ஒரு ஸ்பெக்டாகுலர் கேட்ச் ஒரு வாட்டி பிடிச்சாங்க, அதை பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கேன். எனிவே இது ரொம்ப லாங்காக போச்சு. நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.